இப்போ பூஜைன்னா நம்ம அரை மணி நேரம் உட்காந்து அதை பெருசாக பண்ணணும்லாம் கிடையாது. 2 புஷ்பத்தை எடுத்து காலையில் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி பசங்கள்கிட்ட முருகன் பேரை சொல்லி 2 புஷ்பத்தை போடுப்பான்னு சொல்லுங்கள். முருகனுக்கு ரொம்ப உகந்தது அரளிப்பூ தான். ஸோ நீங்கள் செவ்வரளி வாங்கி வச்சு செவ்வாய்க்கிழமையில் காலையில் 6 to 7 செவ்வாய் ஹோரை. லேடீஸ்க்கு முக்கியமாக மாதவிடாய் பிரச்சனைக்கு இந்த 6 to 7 செவ்வாய் ஹோரையில் பண்ணுறது அவ்வளோ விசேஷம். ஒரு மாதுளம்பழம் வச்சுக்கோங்க, அந்த வேலுக்கு நெய்வேத்தியம் பண்ணுங்க. அந்த மாதுளம்பழத்தை அன்றைக்கி நீங்கள் சாப்பிடுங்க. அவ்வளோ விசேஷம். இது நான் நிறைய கிளையண்ட்டுக்கு அவங்களுக்கு சொல்லி அந்த செவ்வாய் ஹோரையில் அவங்க செஞ்சு நிறைய அவங்களுக்கு இந்த மாதவிடாய் பிரச்சனை குறைஞ்சிருக்கு. ஸோ இங்கே உட்காந்துருக்கிற லேடிஸுக்கு 90% ஒன்று மாதவிடாய் பிரச்சனை இருக்கும், இல்லைன்னா கீழே உட்காராமல் முட்டி பிரச்சனை இருக்கும். அந்த அம்மா ரொம்ப நேரமாக அவங்களால உட்கார முடியல, காலை இப்படி நீட்டி அப்படி நீட்டி ரொம்ப கஷ்டப்பட்டு உட்காந்துருக்காங்க. ஸோ ஒரு ஆரோக்கியம் நல்லா இருந்தால் தான் உங்களால் இந்த மாதிரி பூஜையிலெல்லாம் கலந்துக்க முடியும், நிறைய கோவில்களுக்கும் நீங்கள் போக முடியும். இதுக்கு ஆரோக்கியம் நல்லா இருக்கணும்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறது அவ்வளோ விசேஷம்.